ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். அதாவது மன அழுத்தம், மனசோர்வு, விரக்தி இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்கவங்க மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா, மனம் நிம்மதி அடையணும் அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோபம். அந்த கோபங்கிற எமோஷனில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த கோபங்கிற ஒரு பவர்ஃபுல்லான எமோஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி ரெகுலேட் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த ரீசன் ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்பில் அன்றாடம் தினம் நம்ம அந்த கோபங்கிற அந்த உணர்ச்சியை நம்ம தாண்டி வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, தினம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க அல்லது அடிக்கொருக்க பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்மளைய கோபப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் நீங்கள் ஒரு பைக் ஓட்டிட்டு போனால் கூட சரி, கார் ஓட்டிட்டு போனால் கூட சரி, யாராவது ஒருத்தர் உங்களைய கோபத்துக்கு உள்ளாகிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்த கோபங்கிற எமோஷன் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கையாளுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். அந்த மன அழுத்தத்துலேருந்து நம்ம விடுபட முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, கோபத்தை பொதுவாக கட்டுப்படுத்திக்கிறோம், நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை வெளிப்படுத்தாமல் அப்படியே வச்சுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்மளைய இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கவங்க, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக அந்த குரு ஆன்மீக அந்த போதனைகள் பண்ணுறவங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை கோபப்படுத்துகிறவங்க, உங்களை எரிச்சல் படுத்துகிறவங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மன்னிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மன்னிக்கிறது அப்படிங்கிறது, ஃபர்கிவிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அதுக்கு சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். சில பேரை உங்களால் லைஃப் முழுக்க மன்னிக்கவே முடியாமல் கூட போகலாம். அவங்கள அப்படியே விட்டுற வேண்டியதான். அவங்கள தண்டிக்கவும் செய்யாமல் மன்னிக்கவும் செய்யாமல் அப்படியே விடக்கூடியவங்கலாம் சில பேர் கூட லைஃப்பில் இருப்பாங்க. மன்னிக்கிறதுங்கிறது ஒரு எமோஷனல் ப்ராசஸிங். அந்த எமோஷனை ப்ராசஸ் பண்ணி கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் வரும்போது தான் ஒருத்தரை மன்னிக்க முடியுமே தவிர, மேலோட்டமாக நம்ம நினச்ச உடனே ஒருத்தரை மன்னிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மன்னிக்கிறத நினச்சிக்கிட்டு மேலோட்டமாக நம்ம மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வேணால் நினச்சிக்கலாமே ஒழிய, உண்மையிலே மன்னிக்கிறதுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் தான். அப்படி மேலோட்டமாக மன்னிக்கிறதுங்கிறது மன்னிச்சிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை இல்லாமல் ஏமாற்றிக்கிற மாதிரி. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முழு ரிசல்ட் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுறது, அப்போ எப்படி அந்த கோபம், அந்த ஆங்கர், அந்த எமோஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சிம்பிளான சில வழிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளான ப்ராக்டிக்கலான சில வழிகள் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த கோபங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எமோஷன். அது ஒரு எமோஷன்னால எனர்ஜி. எமோஷன் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. அந்த எனர்ஜி உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை பயங்கரமாக கிரியேட் பண்ணும். ஒரு கட்டத்தில் மனசோர்வு உண்டாகும் அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி உண்டாக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கோபத்தை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெளிப்படுத்தி தான் ஆகணும், எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் வழி என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு தலையணை வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பஞ்ச் பண்ணி உங்களோட கோபத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு என்னன்னா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு மாதிரி உங்களுக்கு தெரியும். இது எனக்கு தெரிஞ்சது தானே, இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பஞ்ச் பண்ணுறதுல என்ன பெரிய கோபம் ரிலீஸ் ஆகிட போகுது அப்படின்னு. ஆனால் இதில் இருக்கிற நுணுக்கம் என்னன்னா, ஒவ்வொரு தடையும் நமக்கு கோபம் வரும்போதும் அது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகுது. அந்த பஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கோபம் இந்த கைகள் வழியாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும், அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிடும். பெரும்பாலும் கோபப்படும் போது நம்ம ஒருத்தரை ஓங்கி ஒரு மோத்தரை குத்திட்டோம் அல்லது அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த கோபம் அப்படியே நியூட்ரல் ஆகி சால்வ் ஆகிடும். ஆனால் இதை நம்ம நிஜ வாழ்க்கையில் செய்ய முடியாது. அது தப்பும் கூட. ஆனால் அப்படி அடிக்க முடியாதுங்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. நமக்கு ரொம்ப டேஞ்சர். இப்போ கோபத்தை நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நமக்கே டேஞ்சராக மாறிடும். இப்போ நீங்கள் பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த கைகளில் இருக்கிற அந்த அந்த கோபத்துக்குரிய எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வெளியே போயிடும். கைகளில் செஸ்ட்டில் இருக்கிற அந்த 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 கோபங்கிற எமோஷன் அது முகத்தில் இருக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சு உங்களால் சாத்தியமாக இருந்துச்சு அப்படின்னா பாக்ஸர்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு செட்டப் கூட வச்சுட்டு கூட பண்ணால் இன்னும் பெஸ்ட் உங்களுக்கு. இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். மூச்சை வந்து 2 மூக்கு துவாரங்கள் வழியாக ஓங்கி மூச்சை விடணும். சல்லு சல்லுன்னு மூச்சை ஒரு 5 தடவை 10 தடவை மூச்சை விட்டுக்கிட்டே இருக்கிறது, ஓங்கி சத்தமாக விட்டுறது. மூச்சு இழுக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, மூச்சை வந்து சத்தமாக விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். இந்த பிராணாயாமம் மாதிரி, பிராணாயாமத்தில் கபாலபதின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மெத்தட். அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸு 10 டைம்ஸு ஒரு 15 டைம்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அது பண்ணும்போது யாரையாவது திட்டுற மாதிரி நினச்சிட்டு பண்ணால் கூட இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது ரெண்டாவது வழி. மூணாவது வழியும் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். கோபம் ரொம்ப உடம்புல ஸ்டோர் ஆகும்போது எந்திரிச்சு வெளியே வேக வேகமாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கோபம் வந்து ரிலீஸ் ஆகிடும். கையை வீசிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம், ஒரு 10 to 20 minutes அந்த மாதிரி போகலாம். அப்படி போகும்போது ஒரு 4 எட்டு வைக்கிறீங்க, 4 எட்டு வைக்கும்போது ஓங்கி மூச்சை விடுறீங்க, இன்னொரு 4 எட்டு வைக்கும்போது இன்னொரு ஓங்கி மூச்சை விடுறீங்க. இந்த மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த உடம்புல இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த கோபம்லாம் வெளியேறி நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும். கொஞ்சம் மைண்டு மூடு வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகிடும், மூடு நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வழிகள் மூலமாக அந்த கோபத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. கட்டுப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உடம்புக்கும் மனசுக்கும் அது டேஞ்சர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோஎனர்ஜெட்டிக்ஸில் அந்த பயோஎனர்ஜெட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மெத்தட் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட். ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி.